எனக்கு வந்து ஒரு அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, சுற்றுலாத்துறை அமைச்சரா. இது பெரிய ஒரு நம்பிக்கை வச்சு நமது முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. சுற்றுலாத்துறை பத்தி உங்களுக்கு தெரியும். அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சர் என் இனமான தலைவர் ஜோசப் விஜய் அவர்களின் எனக்கு வந்து ஒரு அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, சுற்றுலாத்துறை அமைச்சரா. அதுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு என் மீது பெரிய ஒரு நம்பிக்கை வச்சு நமது முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. சுற்றுலாத்துறை பத்தி உங்களுக்கு தெரியும். அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சர் என் இனமான தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் அமைச்சரவையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு முக்கியமா டாக்டர்னால சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் காலநிலை மாற்றம் இந்த அமைச்சர்ல எனக்கு ஒதுக்கியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், முக்கியமான ஒரு என்வரான்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து ஒரு முக்கியமான ஒரு மினிஸ்ட்ரி. ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், நிறைய நோ பிளாஸ்டிக்ஸ் நிறைய கடந்த ஆட்சி காலத்துல நிறைய வந்து மீண்டும் மஞ்சப்பை, பேன் ஃபார் பிளாஸ்டிக்ஸ், இந்த சாயப்பட்டறைகள் கழிவு, கடலோரங்களில் நிறைய குப்பைகள், முக்கியமாக நம்ம மாவட்டத்தில் பார்த்துருப்பீங்க, தேவிப்பட்டினம் பகுதிகள், தொண்டி பகுதிகள், முக்கியமாக ராமேஸ்வரம், சில இந்த துணியை கழட்டி போடுறது, இந்த சேதுக்கரை பகுதிகள், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து கழிவுகள்னால நிறைய வந்து நோய் தொற்றுகள் வருது, பாதிப்புகள் வருது. அது காலநிலை மாற்றத்தினால நிறைய வந்து மக்களுக்கு வருங்காலத்துல பெரிய பாதிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு அவலநிலையா இருக்கு. அதனால சுற்றுச்சூழல் சார்பாக, அமைச்சகம் சார்பாக நாங்கள் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வர போறோம். முன்ன மாதிரி வந்து சும்மா அறிவிச்சுட்டு நோ பிளாஸ்டிக் அறிவிச்சு 3 மாசத்துக்கு அப்புறம் திரும்பவும் பிளாஸ்டிக்கை கொண்டு வருது, அதே மாதிரி மீண்டும் மஞ்சள் பயன் சொல்லிட்டு திரும்பவும் அந்த பிளாஸ்டிக் வந்து பழக்கத்தில் வருது, அந்த மாதிரி எந்த தப்பும் இந்த மாதிரி நடக்காது. இனிமே வந்து ஏற்கனவே சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு தெரியும், 40 மைக்ரான் 60 மைக்ரான் கீழே ஒரு பிளாஸ்டிக்ஸ் வந்து பேண்டு, அது வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஏற்கனவே சட்டமாக தான் இருக்குது, ஆனால் யாரும் வந்து அதை இது பண்ணல. சட்டமாக இருந்தாலும் யாரும் அதை ஃபாலோ பண்ணாமல் இன்னும் தப்பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க.